திருமணம் நடக்குது. பெண் அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு பார்க்கறான். ஆண் அவ எவ்வளவு செக்ஸியா இருக்கா, குடும்ப பாங்கா இருக்கான்னு பார்க்கறான். என்ன நடக்குது இங்க? இது கொடுக்கல் வாங்கல் இல்லையா? வியாபாரம் இல்லையா? எவ்வளவு பணம் இருக்குன்னு நீங்க பார்க்கறீங்க. உடம்பு எப்படின்னு அவன் பார்க்கறான். உடம்பும் பணமும் சம்பந்தப்பட்ட தொழிலை என்ன சொல்லுவோம்? என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு? அப்புறம் உங்களை மதிக்கணும்னு வேற விரும்புறீங்க. இன்னாரோட மிஸ்ஸஸ்னு சொல்லணும்ங்கிறீங்க. உலகின் வளர்ந்த நாடுகள், பின்தங்கிய நாடுகள் ரெண்டுலயும் ஒரு விஷயம் பொதுவா இருக்கும். வளர்ந்த நாடுகளில் பெண் முன்னேற்றமும் இருக்கும். சில வளர்ந்த நாடுகள்ல பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் மகளிர். அங்கெல்லாம் பெண்களுக்கு சொத்துல பங்கும் அதிகம். அங்கே உலகின் மிகச்சிறந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்கு. உலகம் முழுவதிலும் இருந்து அங்கே படிக்க போறாங்க. அங்கே எல்லாம் பெண்கள் சுதந்திரமா இருக்கிறாங்க, முன்னேறி இருக்கிறாங்க, தானாகவே முடிவெடுக்கிறாங்க. உலகில் எத்தனையோ வளர்ச்சி அடையாத நாடுகள் இருக்கு. அங்கெல்லாம் போய் பாருங்க, ஒரு விஷயம் மட்டும் பொதுவானதா இருக்கும். அங்கே பெண்கள் வீட்டுக்குள் அடக்கி வைக்கப்பட்டிருப்பாங்க, பல தடவை பர்தாவுக்கு பின்னால், புர்காவுக்கு பின்னால். இது ஒவ்வொரு பின்தங்கிய நிலப்பகுதியின் அடையாளம். பெண்களை அடக்கி வைத்த நாடுகள் அத்தனையுமே பின்தங்கி விட்டன.